அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடார் 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஸோ சூப்பர் அப்டேட் ஒன்று வந்திருக்குது. அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ். ஆக்சுவலாக ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3க்கான ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. 6180 வேகன்சிஸ் கிட்ட. இப்போ அஃபிஷியலி நமக்கு ஷார்ட் நோட்டீஸில் இன்னும் கொஞ்சம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ டோட்டல் வேகன்சிஸ் 6238. அது ரொம்ப பெரிய இன்க்ரீஸ் இல்லை, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபைனல் வேகன்சிஸ் வரும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னா நமக்கு சிக்னல் 1 அதாவது கிரேட் 1 சிக்னலுக்கு பார்த்தீங்கன்னா 180 183 3 வேகன்சிஸும், அதே வந்து கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55 வேகன்சிஸ் வந்து அதுக்கு அதிகமாக இருக்குது. 6000 கொடுத்துருந்தாங்க, இப்போ 6055. ஸோ நல்ல விஷயம் தான். அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்றனால ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் தெளிவாக 28 ஜூன் நாளைக்கு நமக்கு வந்துருன்றதையும் நமக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க, ஸ்டே டியூன்ட். அந்த நாளைக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருச்சுன்னா முதல்ல நம்ம போட்டுருவோம், ஷார்ட்ஸ் மூலியமாவோ இல்லை நம்ம வீடியோவாவோ. ஸோ அப்ளை பண்ணணுன்றவங்க ரெடி பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. அதுக்கான ஒரு வீடியோ நம்ம போட்டுடலாம். அண்ட் வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் கேட்டுக்குங்க. அண்ட் கீழே இருக்கக்கூடிய ஃபார்மையோ இல்லை அதர் கமெண்ட் செக்ஷன்லையோ ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கேட்டு வைங்க. அதை நம்ம டீம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் நம்ம பேட்சஸையுமே இதுக்கான பேட்ச் நிபுணன் அப்படின்ற பேட்ச் டெக்னீஷியன்ஸ்க்காக நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து ஸ்டோரில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படின்றதையும் நம்ம அடுத்து சொல்லிடலாம். ஸ்டடி பிளான் கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ வேறு எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கேளுங்க. அண்ட் பேட்ச் லான்ச்சிங் வந்துட்டு கிரேட் 3க்கான பேட்சாக தான் இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன்ப்பா. கிரேட் 1 சிக்னலுக்கு நமக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வருது இல்லையா, அது நம்ம மோஸ்ட்லி எடுக்கல. கிரேட் 3க்கான பேட்சாக இருக்கும், அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 33, அதாவது கிரேட் 1 சிக்னலுக்கும் 18 to 30 18 வயசு வரைக்கும் நீங்கள் கிரேட் 3ல இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் 10th + ITI 10வது முடிச்சிருக்கணும். கண்டிப்பா ஐடிஐயும் சேர்த்து முடிச்சிருக்கணும். ஒரு சில போஸ்டிங்ஸ் மட்டும் எக்ஸெப்ஷன். கிரேட் 1க்கு வந்துட்டு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். அதை பத்தின வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ ஏஜ் லிமிட்டா இருக்கட்டும், குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும். அண்ட் கிரேட் 3ல ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் 12th முடிச்சிருந்தா ஓகே, அதுவும் மேக்ஸ் சயின்ஸ் நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே இன்னும் தெளிவாக நம்ம வீடியோ போட்டுருவோம். இந்த மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் கேட்டு வைங்க. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம இதே மாதிரி டீடைல்ஸோட நம்ம பார்த்துடலாம். அடுத்த செஷன் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் செஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.